குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5, 2025 சரிங்களா, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 வரக்கூடிய எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கொடுத்துருவோம் சரிங்களா. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இந்தியா வந்திருக்கிறாரு. புதுடெல்லியில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி நேரில் அழைத்து வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு அதிபர் புதின் இந்தியா வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து புதுடெல்லியில் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா 23வது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்க 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறார். ஓகேங்களா. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, அர்மீனியா, பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகள் அடங்கிய யுரேஷியன் பொருளாதார யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது யுரேஷியன் பொருளாதார யூனியன் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதில் ரஷ்யா, அர்மீனியா, பெலாரஸ், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தகம் ஒப்பந்தம் மேற்கொள்ள வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மூலயமா வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவிடமிருந்து தரையிலிருந்து வானிலக்கை தாக்கி அழிக்கும் முடியும் S-400 அப்படின்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூடுதலாக வாங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா விருப்பத்தில் இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது சென்னை வந்து பார்த்திங்கன்னா பெருநகர காவல்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பெண் போலீஸாருக்கு தானியங்கி இயந்திரம் மூலம் நாப்கின் சேவை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தானியங்கி சானிட்டரி நாப்கின்கள் வந்து பார்த்திங்கன்னா வழங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இது இலவசம் கிடையாது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்தது 1971 இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையின் வெற்றியை நினைவுகூரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சென்னை போர் நினைவு சின்னத்தில் வந்து மரியாதை செலுத்திருக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடற்படை தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா. முக்கியமானது பார்த்துக்கோங்க. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்திலும் இருக்குது கடற்படை தினம். அடுத்தது ஏவிஎம் சரவணன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இந்த ஏவிஎம் ஸ்டூடியோ வந்து பார்த்திங்கன்னா 1945 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினார். ஓகேங்களா. நீங்கள் இப்போ நிறைய படத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏவிஎம் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு. அதனுடைய நிறுவனர் தான் காலமாயிட்டார். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கதிரியக்க உபகரணங்களுடைய வகைப்பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க உபகரணங்களுடைய எதிர்விளைவுகளின் அடிப்படையில் மத்திய அரசு மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வகைப்படுத்திருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 119 உபகரணங்கள் இருக்குது. அதை ஏலேருந்து டி வரைக்கும் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வகை ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உபகரணம் இருக்குது. பியில் வந்து பார்த்திங்கன்னா 25, சியில் வந்து பார்த்திங்கன்னா 75, டியில் வந்து பார்த்திங்கன்னா 17 உபகரணம் இருக்குது. ஏ வகை உபகரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த ஆபத்தை கொண்டது. ஓகேங்களா. பி என்பது குறைந்த ஆபத்து, அதாவது ஏ என்பது ரொம்ப குறைந்தது, பி என்பது ஜஸ்ட் குறைஞ்சது தான், சி என்பது மிதமான ஆபத்து, டி என்பது அதிக ஆபத்து கொண்டவை அப்படின்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உபகரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்கங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீது கலால் வரி விதிக்க வகை செய்யும் மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க. ஓகேங்களா. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட், புகையிலை, குட்கா, ஜர்தா உள்ளிட்ட பிற புகையிலை பொருட்கள் மீது 28% ஜிஎஸ்டி வரியும் கூடுதலாக செஸ் வரியும் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டித்வா புயல் காரணமாக இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சாகர் பந்த் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சூட்டியிருக்காங்க. இது முக்கியமானது. 2026 எல்லா எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன், அதாவது வந்துன்னா உக்ரைனின் கிழக்கில் உள்ள அதாவது பார்த்திங்கன்னா டான்பாஸ் மற்றும் நோவோரா ஆகிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக மீட்கெடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதின் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்பட சொல்லியிருக்காரு. இந்த இடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அனைத்து தேர்வுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போட்டுருவாங்க. டெய்லி வந்து குயிஸ் கொஸ்டின்லாம் போட்டுட்ருக்காங்க. ஜனவரிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்து அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் போடுவாங்க. அதனால் விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணாலே வந்துடும். அந்த சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜும் அதான், நம்மளோட யூடியூப் சேனல் பேரும் அதான். சரிங்களா. முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுமாதிரி 2026ஆம் ஆண்டு நடக்கிற டிஎன்பிசி தேர்வுகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக பார்த்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து கடைசி டைமில் இருக்கிற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா குறைக்க முடியும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.